இதுல உப்பு சரியாதானே இருக்கு, ருசியும் நல்லாதான் இருக்கு. அப்போ அந்த பாத்திரத்துல இருந்த புலாவ்ல மட்டும் உப்பு எப்படி அதிகமாச்சு? ஒருவேளை யாராவது நமக்கு தெரியாம வேணும்னே உப்பு போட்டுட்டாங்களோ? ஆனா அப்படி ஏன் யாராவது செய்ய போறாங்க? இந்த பாத்திரத்தை எங்கிருந்து கொண்டு வந்தா? நீ என்ன கொண்டு வந்திருக்க? வேற ஏதாவது செஞ்சியா? இந்த அத்தை, இதுலயும் புலாவ் தான் இருக்கு. நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன் ப்ளீஸ். இல்ல வேணாம். நீ இவ்வளவு சீக்கிரம் இன்னொரு புலாவை எங்கிருந்து கொண்டு வந்த? இதையெல்லாம் நீ எப்போ தயார் பண்ண? ஏற்கனவே ஒரு முறை தயார் பண்ண சாப்பாட்டை கெடுத்துட்ட. மறுபடியும் வீணாக்கணுமா உனக்கு? திரும்பவும் புலாவ் எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்க? நான் என் தப்ப சரி செய்யத்தான் முயற்சி செய்துட்டு இருக்கிறேன் அத்தை, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க தயவு செஞ்சு இதை சாப்பிட்டு பாருங்க. எங்களை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு மரியாதை குறைவு நடந்தா இந்த வீட்டுக்குத்தான் கெடுதல். தயவு செஞ்சு ஒரே ஒரு வாய் மட்டும் ருசி பாருங்க. நீங்க இவ்வளவு தூரம் கேட்டதுனால நாங்க சாப்பிடுறோம். ஆனா இலை இப்ப தீட்டாகிடுச்சு. நான் எடுத்துடுறேன். வேற ஒண்ணு எடுத்துட்டு வரேன். அக்கா, தட்டை எடுக்க எனக்கு கொஞ்சம் உதவி செய்வீங்களாக்கா? சரி ஏன் இல்லவா போலாம். தயவு செஞ்சு ஒரு முறை ருசிச்சு பாருங்க. ஐயர் ஐயா, உங்களுக்கு உப்பு அதிகமா இல்லல்ல? இல்ல ரொம்ப பிரமாதமா இருக்கு. ருசி ரொம்ப அருமையா இருக்கு. உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கு. நீ என்ன 2 தடவை புலாவ் செஞ்சியா? இல்ல அத்தை, நான் புலாவ் ஒரு தடவை தான் செஞ்சேன். ஆனா நான் முதல்லயே 2 வேற பாத்திரத்துல எடுத்து வச்சேன். பின்னாடி வர்றவங்க எல்லாரும் நல்லா சாப்பிடட்டும்னு. அந்த 2வது பாத்திரத்தை தான் அத்தை இப்போ இங்க கொண்டு வந்திருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ என்ன சொல்ல வர? ஒரு பாத்திரத்துல மட்டும் அள்ளி உப்பை போட்டுட்டு இன்னொரு பாத்திரத்துல உப்பு சரியா போட்டு நல்லா சமைச்சு தனியா எடுத்து வச்சியா? நீ அப்படிதானே சொல்ல வர்ற? கரெக்டா சொல்லு. இல்ல அண்ணா, நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல. நான் புலாவ் ஒன்னாவே தான் செஞ்சேன். சொல்ல போனா உப்பும் அப்பவே தான் போட்டேன். எப்படி இப்படி ஆச்சுன்னு எனக்கே புரியல. உண்மையாவே எல்லாரும் சாப்பிட்ட சாப்பாட்டுல உப்பு அதிகமா போனது நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப பெருசா பேசாத. தப்பு உன்கிட்ட தான் இருக்கு. அதை மறைக்கிறதுக்காக இப்போ ஏதோ சும்மா கதை கட்டுற. நிஜமா சொல்லணும்னா என் நேரமே சரியில்லை. அதனாலதான் அந்த மேல இருக்கிற கடவுள் என் மேல இப்படி ஒரு படியை போட்டுட்டான். நான் என்ன பண்றது? நீ என்ன இப்படி எல்லாம் வித்தியாசமா பேசுற? நீ என்ன சொல்ல வர்ற? உப்பே நீ போடல, வேற யாரோ போட்டாங்கன்னு சொல்ல வர்றியா? எங்க மேலே பழிய போட பாக்குறியா? இல்ல அத்தை, நான் யார் மேலேயும் பழி போடல அத்தை. ஆனா நான் சாப்பாட்டுல அதிகமா உப்பு போடலன்னு மட்டும்தான் சொல்ல வர்றேன். நான் வேற எதுவும் சொல்ல அத்தை. அதுக்கான ஆதாரத்தை நான் உங்க முன்னாடி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் அத்தை. ஆமா நாங்க தான் ஏதோ செய்வினை செஞ்சுட்டோன்னு சொல்ல வர்றல்ல. போன் நோண்டிக்கிட்டே சமைச்சல்ல, அப்ப கூட அண்ணி உன்னை திட்டினாங்கல்ல. அப்பவே நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப. அர்ஜுன், பாரு, சின்ன மருமகள் எப்படியெல்லாம் எங்க எல்லாரையும் எதிர்த்து பேசுறான்னு நீயும் பார்த்துட்டு தானே இருக்க. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, ஆனா நான் எதிர்த்து பேசல. இப்போதான் உங்க டெஸ்ட்ல நான் தோத்து போக இருந்தேன். ஆனா ஒரு வழியா நான் எப்படியோ தேறிட்டேன். அதைத்தான் இப்ப சொல்றேன். அக்கா, எல்லாருக்கும் பரிமாற எனக்கு உதவி செய்வீங்களா? போலாம். மூச்சுது.
சாரி. பாருங்க, நான் உங்க எல்லாரும் முன்னாடியும் கையெடுத்து கேட்கிறேன். தயவு செஞ்சு நான் சமைச்ச சாப்பாட்டை ஒரு முறை எல்லாரும் ருசிச்சு பாருங்க. ரொம்ப ருசியா இருக்கு கண்ணா. ஒருவேளை தெரியாம ஏதோ ஒரு பாத்திரத்துல உப்பு அதிகமா கொட்டி இருக்கும். அது உன் கையால விழுந்திருக்கலாம், இல்ல வேற யார் கையால கூட விழுந்திருக்கலாம். கடவுளுக்குத்தான் நன்றி சொல்லணும். நான் புல்லாஃப் எடுத்து 2 வேற வேற பாத்திரத்துல வச்சேன். இல்லைன்னா இப்போ இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் என் புகுந்த வீட்டுக்கும் எனக்கும் இதுவே பெரிய அவமானமாகி இருக்கும். எல்லாத்தையும் விட அதிகமா என்னுடைய அம்மா தான் அவமானப்பட்டிருப்பாங்க. எல்லாரும் கண்டிப்பா இதைத்தானே சொல்லுவாங்க, என்னுடைய அம்மா என்னைய சரியா வளர்க்கலன்னு. அத்தா, என்ன சொல்லு. அத்தை, அந்த முன்மோன் வந்திருக்கா புது பொண்ணுக்கு மேக்கப் போடுறதுக்காக. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? மகாராணி முன்னாடி கண்ணாடியை பிடிச்சிட்டு நிக்கணுமா? இல்ல அத்தை, அந்த புது பொண்ணோட மேக்கப் பொருட்கள் எல்லாமே உங்ககிட்ட இருக்குல்ல, அதெல்லாம் வாங்க தான் இப்போ நான் வந்திருக்கேன். சரி, எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து வாங்கிட்டு போ. சரி, அப்புறம் கேளு. சொல்லுங்க அத்தை. முன்புன் கிட்ட தெளிவா சொல்லிடு, நம்ம வீட்டு மருமகளுக்கு ரொம்ப மேக்கப் போட வேணாம், லைட்டா பண்ணா போதும். பவுடர் கிடைச்சதுன்னு சொல்லி முகம் பூரா வெள்ளையாக்கி வச்சிட வேண்டாம். சரியா? போய் அவகிட்ட சொல்லிடு. சரி அத்தை, நீங்க எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நான் கொஞ்ச நேரத்துல வர்றேன். சரி, இவ என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு பாப்போம். இவ்வளவு பொருளா? நான் பெரிய மருமக கிட்ட புது பொண்ணுக்காக கொஞ்சமா வாங்கிட்டு வான்னு சொன்னேன். இவ என்னடான்னா சந்தையவே வாங்கிட்டு வந்திருக்கா. இவங்களுக்கு காசோட அருமை தெரியவே இல்லை. நல்ல வேளை, கல்யாணத்துக்கு நாம எந்த அன்பளிப்பும் அனுப்பல. அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய எண்ணெய் பாட்டுலா? இது மட்டும் அந்த மகாராணி கையில கிடைச்சா 2 நாள்ல காலி பண்ணிடுவா. இதை இப்ப என்ன பண்ணலாம்? இதுல இருந்து நான் கொஞ்சம் எடுத்து வேற கப்ல வச்சிடுறேன். இப்போ சரியா இருக்கு. இந்த எண்ணெய் இதுல ஏன் கலக்க மாட்டேங்குது? ஆமா, இப்போ சரி. இப்போ எவ்வளவு வேணும்னாலும் பயன்படுத்தட்டும். தலையில இவ்வளவு பின்னையா குத்துவாங்க. 1, 2 வாங்குறத விட்டுட்டு மொத்த பாக்கெட்டையே தூக்கிட்டு வந்திருக்கா. இவ நாள் முழுக்க தலையில பின்ன குத்திக்கிட்டே இருந்தா வீட்டு வேலைங்கெல்லாம் அப்படியே நின்னுடும். ஐயோ, நெயில் பாலிஷ் போட்டுட்டு உட்கார்ந்திருந்தா வீட்டு வேலையெல்லாம் யார் செய்யறது? பெரிய ஃபேஷன்காரி மாதிரி வந்திருக்கா. இப்ப வாங்கிட்டு அங்க தூக்கியும் போட முடியாது. ஆமா, நம்ம கிட்ட பழைய பாட்டுல இருக்கு. அதனாலதான் மருமகள் கிட்ட சொல்றேன், பழைய பொருளை பத்திரமா வைங்கன்னு. ஆனா இவங்களுக்கு காசை கரியாக்கணுமே. வந்துடுச்சு, இதையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா தினமும் தேய்ச்சு எல்லாத்தையும் தீத்துடுவா. வீட்டு வேலையும் செய்ய மாட்டா, அது வேற விஷயம். இவ்வளவு பெரிய ஷாம்பு டப்பா, இவ்வளவு விலை அதிகமா? ஐயோ, இந்த பெரிய மருமக காசை செலவு பண்றதுல முதல் ஆள் ஆயிட்டான். நான் என்ன பண்ணுவேன்? இதையும் எடுத்து வைப்போம். காசோட அருமை அவளுக்கு தெரியல. என் மகன் அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். இவங்க என்னடான்னா செலவுக்கு மேல செலவு செய்யறாங்க. இன்னைக்கு நான் நல்லாவே சேமிச்சிட்டேன். 1 மாச செலவு மிச்சமாகிடும். சென்ட் பாட்டில் வேறயா? இதெல்லாம் மார்க்கெட்ல இருந்து ரொம்ப விலை உயர்ந்த பொருளா வாங்கிட்டு வந்திருக்கா.
இந்த பர்ஃப்யூம் பார்ட்டில அவ்வளோ டைட்டா மூடி இருக்காங்க. எதையாவது கலக்கலன்னா கூட முடியல. இப்போ 2 நாள்ல எல்லாத்தையும் பூஸ் பூஸ்னு காலி பண்ணிடுவா. எப்படியோ நிறைய மிச்சம் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு மிச்சம் பண்ண முடிஞ்சது. இன்னும் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இவ்வளோ பெரிய சோப்பை யார் வாங்க சொன்னது? இது மட்டும் அவ கையில கிடைச்சா மகாராணி தேய்ச்சு தேய்ச்சு அதை எட்டனா வாக்கிடுவா. சிக்கனமா இருக்கிறத எங்க கிட்ட கத்துக்கணும். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு சேமிக்க தெரியாது. அத்தை, என்ன நடந்தது அத்தை? சொல்லுங்க. நீங்க இவ்ளோ பயந்தது ஏன்? என்ன சொந்த வீட்டுல நான் ஏன் பயப்பட போறேன்? இவ ஏதாவது உளறிட்டே இருப்பா. கேளு, அந்த முன்முன் கிட்ட இருந்து அழைப்பு வந்திருக்கு. பக்கத்து தெரு பொண்ணுங்கிறதுனால கூப்பிட்டது சரிதான். அவ மேக்கப்போட காசு எதுவும் கேட்கலையே. ஒருவேளை காசு கேட்டா புது பொண்ணு கிட்ட சொல்லு, அவ மேக்கப்ப அவளே போட்டுக்கணும்னு.